போலீஸ் கோயில்ல இருந்துகிட்டே விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க. வெண்ணிலாங்கிற ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்க ஏமாத்திட்டீங்க. கோயிலுக்கு நேரடியா வாங்க விஜய், பேசிக்கலான்னு போலீஸ் சொல்றாங்க போன்ல. விஜய் கோயிலுக்கு கிளம்பி வர்றாரு. அப்ப போலீஸ் கிட்ட வெண்ணிலா சொல்றாங்க, இவரால தான் எங்க அம்மா அப்பா எல்லாரையும் இழந்துட்டு நான் நிக்கிறேன். என்னையும் இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு. அன்பு சொல்றாரு, இந்த பொண்ண வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு சொன்னது மாத்திரம் இல்ல சார், இந்த பொண்ணையும் இவங்க அப்பா அம்மாவையும் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல சொன்னதே இந்த விஜய் தான் சார். இத கேட்ட உடனே வெண்ணிலா அதிர்ச்சி அடைறாங்க. விஜய் கோபமாயிடுறாரு அன்பு மேல. அன்ப விஜய் அடிக்க போறாரு. அப்ப போலீஸ் தடுத்து நிப்பாட்டுறாங்க. போலீஸ் சொல்றாங்க, வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பேசுவோம். அன்பையும் விஜயையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க போலீஸ். இத கேள்விப்பட்ட காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கத பாக்குறாங்க. பக்கத்துல போய் நிக்கிறாங்க காவேரி. வெண்ணிலாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வெண்ணிலா காவேரி கிட்ட கேக்குறாங்க, எந்த உரிமையில இந்த இடத்துக்கு வந்த? காவேரி சொல்றாங்க, நான் புருஷங்கிற உரிமையில வந்தேன். நான் மாத்திரம்தான் விஜயோட பொண்டாட்டி. வேற எவளையும் என் புருஷனா சொந்தம் கொண்டாட விடமாட்டேன். இத கேட்ட உடனே வெண்ணிலா கோவப்படுறாங்க. நாளை சந்திப்போம்.